காதல் காதல் இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அர்ஜுன் வந்து இப்போ வீட்டில் கோச்சிக்கிட்டு அவங்களோட அங்கிள் வீட்டில் போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அர்ஜுனோட ஞாபகமாகவே அவங்க அம்மா சரணியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது விஷயமா பார்த்தோம்னா கரிகாலன் பேசினாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா போய் கூட்டிகிட்டு வரவும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சரணியாவும் அவங்க பெரிய பையன் ஆதவனும் சேர்ந்து இப்போ அர்ஜுன் தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே கதவை திறந்து அவங்க ரொம்பவுமே இன்வைட் பண்ணுறாங்க. உள்ளே போய் அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆண்டி வந்து இப்போ மாடியில் போயிட்டு அர்ஜுனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர வா கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருனதுமே இப்போ அர்ஜுன் கீழே வந்துட்டு அவங்க அம்மாவையும் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எமோஷனலாக இருக்குது. அர்ஜுனை பார்த்ததுமே அங்கே பார்த்தா சரணி அவங்களும் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விஷயம்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வீட்டுக்கு போகிற விஷயமா பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து அப்பா இப்படிலாம் பேசுவார், ஸ்வைதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது ஆதவன் பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீ செல்ஃபீஸாக யூஸ் பண்ணுற அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. பிக் பாஸில் பேசுகிறதோட கம்மியாக தான் பேசுகிறாரு. ஆனால் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அர்ஜுன் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சவங்கள தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலாக பேசினதுக்கப்புறம் சரி நான் வரேம்மா உங்களுக்காக வரமான்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒத்துக்கிறாரு. கூட பார்த்தோம்னா அவங்க அங்கிளையும் கூப்பிட்டுக்கணும்னு சொல்லி சரணியா சொன்னதுமே அவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து அங்கே கஸ்தூரியை காட்டுறாங்க. கஸ்தூரி பார்த்தோம் அப்படின்னாக்கா சீனியர் கார்த்திக் சீனியர்னே வச்சுக்கோங்க, அது ஒரு ஜாலியாக சூப்பராக இருக்குல்ல, அதனால் சீனியருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டேங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவக்குள்ளார ஒரு குட்டியாக ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கஸ்தூரியோட அப்பா இருக்காங்களா அவங்க பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு குண்டை போடுறாங்க அவங்கள்ட்ட. உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவர் வந்து உன்னை வந்து அதாவது விரும்புகிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அதை சொன்னதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கஸ்தூரிக்கு திடீர்னு பயங்கரமாக பயந்துடுறாங்க. என்ன திடீர்னு பார்த்தா மாறன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரியும் நிச்சயதார்த்தம் மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு இப்போ கஸ்தூரி ரொம்ப கலங்கி போகிறாங்க அவங்க அப்பா சொன்னதுமே. அடுத்து அவங்க அம்மா கிட்ட இந்த கல்யாணம் பிடிக்கல வேணாங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் அவங்க அம்மா கொஞ்சம் புரிஞ்சிக்காம கஸ்தூரியை தான் சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ கஸ்தூரி ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் இங்கே அர்ஜுனோட வீட்டை காட்டுறாங்க. அர்ஜுன் வீட்டுக்கு வராரு, எல்லாத்தோட சேர்ந்து ஆரத்திலாம் எடுக்கிறாங்க அவங்க அம்மா சரணியா. இப்போ அவங்க சின்ன தம்பி கார்த்தி இருக்காங்களா அவங்க வந்து அப்படியே ஜாலியாக உள்ளே கூப்பிட்டாலும் உனக்கும் எப்படியாவது ஸ்வேதாவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அந்த பிரச்சனையை. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கரிகாலம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக தான் இருக்காரு. அம்மா காண்டி தான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதை விட்டு கொடுக்காத அர்ஜுன் வந்து நானும் அம்மா காண்டி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க பாட்டி வந்து பார்த்தியா அவங்க அம்மா காண்டி வந்திருக்கேன்னு பேசுகிறான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி எல்லாம் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க அங்கிள் வந்து கரிகாலன்ட்ட பேசணும்னு சொல்லி உட்காந்து பேசும்போது இப்போ அர்ஜுனோட சைட்லேருந்து கொஞ்சம் யோசிக்க வேணாமா, அவன் விரும்புகிற மாதிரி மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மது தான் ஏற்றுக்கலையேன்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒருவேளை அவங்க ஏற்றுக்கலனாலும் அர்ஜுனோட மனசு மாறி ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கையை பேசுகிறாரு. அதை கேட்குற கரிகாலன் வந்து ஆமாம் நம்மளும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நான் அதுக்குண்டான டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியும் கரிகாலனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களும் பார்த்தா யோசிக்கிறாங்க, இது என்ன திடீர்னு டைம்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.